நம்ம வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு வடக்கு பார்த்த வீடு, டபுள் பெட்ரூமு, ஒரு நியூ ஹவுஸ் தான். பக்கத்துலேயே நிறைய வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு புது லே அவுட் இது. கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கு. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவேஸில் நம்ம வேலூர்லேருந்து சென்னை போகிறப்போ லெஃப்ட் சைடில், அதாவது பிள்ளையார் குப்பம் அப்படின்ற இடத்துல இருக்குது. இதுக்கு நியரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டு, தீர்த்தகிரி, சைத்தன்யா ஸ்கூலு, பக்கத்துலேயே சிஎம்சி அரப்பாக்கம், அடுத்து பூட்டாக்கு சிஎம்சி நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல். ஸோ இது எல்லாமே நியரஸ்ட்டில் இருக்குது. இது இடத்துடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 43 இருக்குது. இது இடமும் அதே தான், கட்டியிருக்கிறது அவ்வளோதான். 2 BHK பண்ணியிருக்காங்க. ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட்டு, ஒரு பெட்ரூம் காமன் டாய்லெட்டு. அந்த காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸு கீழே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வென்டிலேஷனோடு இருக்கும். 16 அடி தான். ஆனால் பக்கத்தில் சைட்லேயும் பேக் சைட்லேயும் வந்து நமக்கு பொது இடம் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அந்த பொது இடம் வந்து பார்த்திங்கன்னா இது இபி பர்பஸ்க்காக கொடுத்துருக்கிறதுனால அது வந்து லேஅவுட்டில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஜன்னலும் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸாகவும் வெளிச்சமாகவும் இருக்குது. இதோடைய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு 41.5 lakhs, 41.5 லட்ச ரூபா தான் உங்களுக்கு. இது நெகோஷியபிளும் இருக்குது. இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் வடக்கு பார்த்த வீடு உங்களுக்கு நல்ல ஒரு இது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அந்த கேப், அந்த சன்ஷெட் வச்சுருப்பாங்க. அந்த ஃப்யூச்சரில் அந்த பக்கத்தில் இருக்கிற தென்னந்தோப்பும் லேஅவுட்டாக மாறும். ஸோ மாறுறப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய வீடுங்கள் வரும். இப்போயே நிறைய வீடு கட்டிகிட்டு தான் இருக்காங்க. நல்ல லேஅவுட்டு. விருப்பம் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு. தேங்க்யூ.